சத்தியமா சொல்றேன், நம்ம சென்னைக்குள்ள இப்படி ஒரு ஸ்பாட் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த பிளேஸ் என்டர் ஆனதும் ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. சுத்தி எங்க பார்த்தாலும் டென்ஸான ட்ரீஸ், வியூ பாயிண்ட், பிரிட்ஜ் வாக்னு இந்த பிளேஸ் பார்க்கவே செம்ம இயற்கையா இருந்தது. என்னன்னா ரீசெண்டா ரெனோவேட் பண்ணி ஓபன் பண்ணிருந்தேன் இந்த அடையார் தொல்காப்பிய பூங்கா தான் விசிட் பண்ணிருந்தேன். என்ட்ரி டிக்கெட்டா per personக்கு 20 rupees சார்ஜஸ் பண்றாங்க. டிக்கெட் எடுத்துட்டு உள்ள என்டர் ஆனதுமே இந்த மாதிரி ஒரு காரிடார் ஸ்பேஸ் வரும். இங்க இருந்து நம்மளோட வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். லிட்டரலி இந்த பார்க்குள்ள வாக் பண்ணும்போது எனக்கு சென்னைக்குள்ள இருக்கிற ஃபீலே இல்ல, ஏதோ ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் குள்ள ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போனதும் இந்த மாதிரி கிட்ஸ்க்கு ப்ளே ஆக்டிவிட்டிஸ் ஏரியா வரும். இங்க கிட்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய பசில் கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய இருக்கு. போற வழியெல்லாம் ஸ்டோன்ஸ்ல இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் பர்ட்ஸ்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அங்கங்க இந்த மாதிரி குடிலும் அமைச்சிருக்காங்க. நம்ம இங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூட போலாம். அண்ட் கப்பிள்ஸ் நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒதுக்குப்புறமான ஸ்பாட்ஸ்லாம் இருக்கு. பட் உஷாரா இருங்க, எங்க இருந்து என்ன வரும்னே தெரியாது. நெக்ஸ்ட் இந்த பார்க்கோட ஹைலைட் இந்த ஸ்பாட் தான். இந்த பிரிட்ஜ்ல வாக் பண்ணி போயிட்டு இங்க இருந்து ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கிறதுக்கு வேற லெவல்ல இருந்தது. போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு தரமான ஸ்பாட். நீங்க உள்ள வாக் பண்ண நிறைய இந்த மாதிரி பிரிட்ஜ் கிராசிங் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும். உள்ளே ஒரு அக்வாரியமும் வச்சிருக்காங்க. ஆனா அது ஸ்கூல் கிட்ஸ் மட்டும் தான் அலோ பண்றாங்களா. பார்க்குள்ள ஷாப்ஸ் எல்லாம் எதுவும் வரல. நீங்க உள்ள போகும்போதே வாட்டர் பாட்டில் அண்ட் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொண்டு போயிடுங்க. இந்த பார்க் டைமிங் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 hours வாக் பண்றவங்களுக்கு வந்து அலோ பண்றாங்க. அண்ட் பப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா மதியம் 2:30 இருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் அலோ பண்றாங்க. பார்க்கோட என்ட்ரன்ஸ்ல ஒரு கஃபேவும் இருக்கு. இந்த பார்க் நீங்க போக பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரெய்னி டேஸ் அப்போ போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க.